பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை சரியாக அழைத்து கொண்டு செல்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அவர் நடந்த அந்த பாதையில் அவருக்கு பின்பாக நாம் செல்லுகிறோம். அப்படி செல்லும் பொழுது எல்லா உபத்திரவங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா பாதைகளை செவைப்படுத்துகிற பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்ளுகின்றார். அப்படித்தான் அவர் செல்கின்றார். ஆகவே அண்ட சராசரங்களை படைத்தவர் இப்படியெல்லாம் நமக்கு இன்னும் உதவி செஞ்சிட்ருக்காரா அப்படின்னா, ஆமென். அவர் இறுதி வரை, கடைசி வரை என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். லேவியராகமத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவர் பல்வேறு காலகட்டங்களிலே அதை நகர்த்தி கொண்டு வந்து பல தலைவர்கள் மூலமாக அதை சரியாய் நிறைவேற்றுவதற்கு, ஏதேனிலே துவங்கி அந்த உறவு சரியாக இயேசுவோடு கூட தொடர்ச்சியாக கனெக்ட் ஆவதற்கு அவர் அதிக முயற்சி எடுக்கின்றார். ஆகிலும் இறுதியாக தம்முடைய குமாரனையே இந்த உலகிற்கு அனுப்பி, ஒரே குமாரன் இந்த உலகிற்கு அனுப்பி சிலுவையில் பிழிய ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை நமக்கு பெற்று தருகிறார். அதன் பின்பாக நாமும் அவரும் தொடர்ச்சியாக இந்த கால சக்கரங்கள் 7 நாட்களை கொண்டதாக மாறுகிறது. முதல் நாள் நாம் ஓய்ந்திருக்கின்ற நாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஓய்ந்திருந்து அந்த முதலாம் நாள் கர்த்தரை தேடி அவரை ஆராதித்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இப்படி தொடர்ச்சியாக ஆமென் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. எப்படி லேவியராகமத்தில் சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அரசு. ஆமென். நீங்கள் அரசுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டை நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளை வச்சிட்ருக்கிறது. அவர் கோள்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைத்து உருவாக்கி அவைகளுக்கு மேலாக இருப்பவர். அல்லேலூயா. அவருடைய மகிமை ஒருவரும் காண முடியாது. இவ்வளோ பெரிய மகிமை நாம் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது அதை பார்ப்போம். இந்த வெற்றி இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை. பாடி கர்த்தரை துதிப்போமா? இவ்வளோ பெரிய தேவனை தான் நாம் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை துதிப்போம். அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டும் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஜெபிப்போம். உம்முடைய அரசு வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாக. என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் குடும்பத்திலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அந்த வாசஸ்தலம் உண்டாவதாக. உம்முடைய ஆலயம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுடைய இனஜனத்தார், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகள், எங்களை நேசிக்கின்றவர்கள், எங்களோடு கூட பழகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. அந்த மேன்மையான மகிமையான அந்த நித்திய வீட்டிற்கும் அவர்களும் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். கர்த்தர் செய்வீராக. எவ்வளவா எங்களுக்கு இந்த அழகிய பூமியை தந்து
ஆமென், ஒரே குமாரனை தந்து நாங்கள் இந்த மேன்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரப்பா. அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். லார்ட், we thank you Lord, we praise you Lord. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் உடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த, விரிவுபடுத்த எங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபைகளையும் தாரும். ஆசீர்வாதத்தை தாரும், நன்மைகளை தாரும், வரங்களை தாரும், பலனை தாரும். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.